அப்படி வரக்கூடாது. வீட்டுல என் முட்டாட்டி 3 தடவை என்னை மாடல் ட்ரை பண்ணான். ஏய் இது எங்க அம்மா அம்மா உங்க அம்மா. ஏய் வாலி மயிடா ஏண்டா எவ்வளோ நேரம்டா பொறுமையா சொல்றது, என்னடா போட்டு திரிகிட்டே இருக்க தம்பி. எங்க அம்மா அடே அப்பு வாலி மயிடா ஒன்னே எட்டு கடைசியில் நான் நக்கிட்டு தெரிய போறேன். எல்லாம் ஒன்னே தாண்டி பிறகு கொஞ்சம் கண்டாளி மலை. ஏய் அரிப்படுத்த முட்டை பயல, ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல ஆடிட்டு இருக்கேன் இல்லாம வந்து இடிக்கிற கட்டுப்பிடிக்கிற எலி நினைச்சா யானையை செய்யணும்ட்டு. அந்த யானை கதை எதுவும் கிடையாது. நான் தான் யானை, இது எலி முண்டை. யானை எலி பயலுகடா. இவங்க படிக்கலடா, அந்த பெட்டு படம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் கப்பலிக்கு முண்டை நீதான். எப்படி போடுவேன் தெரியாது. எப்படி போட தெரியாது. வெக்க இருக்கா? நான் நீ கூட காரணம் ஏறி விட்டுருவேன். அப்புறம் எல்லாத்துக்காக வேணும் சும்மா அப்படியே போயிட்டு போவா. அவங்க விறகு கட்டிட்டு வந்து வாயிலே அடிச்சு போடுவாங்க. சச்சா அட போயா கிழிச்சு போடுவாங்க இல்லனா. ஏய் போயா வேலாம் பேசாத. என்ன செய்யணும்ங்கற? என்ன செய்யணுங்கற? யூனிட் அத்து புரியும். அப்புறம் நான் புடிச்சு கட் பண்ணி விட்டுறேன் பாத்துக்க. கட் பண்ணிட்டு வந்து மொளகா ஓட்டு வதக்கி தின்னு. வதக்கி தின்னுட்டால அப்படியே புளு புளுன்னு தான் இருக்கேன். ஏய் கலைமணி எம்கேரே வேணா. எம்கேன் பேர் சொல்றதுக்கு வந்துட்டியா? அப்ப முதல்த்து தாண்ட போது ஒண்ணு என்ன உன்னை பார்த்த பயம் வந்துருமா? என்ன பண்ண போற? என்ன நீ என்ன பண்ணி விடுவ? என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா இப்ப நிறைய பொம்பளையா பேசியா மெரினா கடற்கரையில பட்டாணி வச்சு திர்றாளுங்க. அட பட்டாணி வித்தராச்சு பொழைக்கிறாங்களா இல்லையா? இங்க இருக்க ஆன்சிங்களை ஏய் விட்டுன்னு வைவேன். என்ன பண்ணிடுவாங்க? உன் கூர்ண மரத்தை பூரா எடுத்துருவாங்க. வந்து முடியுமான்னு பாரியா? ஆமா இந்த ஒரே மாதிரி சட்டை போட்டுருக்காங்க. என்ன கப்ளிங்? என்ன கப்ளிங்? கப்ளிங் ஜாயிண்ட் வச்சுனா வருங்காலத்துல வந்து விஞ்ஞானியா மாறணும்ன்றேன். அட படிச்சு போறாங்கடா, இதுல விஞ்ஞானி ஆக வேண்டாம். இது கெட்ட வார்த்தையாக்க. இது என்ன வார்த்தை? கப்ளிங் ஓசு என்று என் தம்பிகளை எதை சொல்றாங்கன்னா, எதை சொல்றாங்க? ஒரு ஊரே தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் அங்கே தண்ணி டாங்கி அமைய வேண்டும். தண்ணி டாங்கி அமைந்தால் ஒரு ஓசை போட்டு ஜாயிண்ட்டுக்கு கப்ளிங் செய்ய வேண்டும் என்று அவன் தாகத்தை தணிக்க பேசுகிறான். வாழ்த்துக்கள், கைதட்டான். இப்ப கரெக்டா சொல்லிவிட்டேன். அவங்க மூத்திரத்தை சூம்பு. என்னத்துக்கு அவங்க மூத்திரத்தை நான் சூம்பு? நீ போய் சூம்பு. நான் சூம்ப முடியாது. நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நான் விரதம் 30 சொல்லல. நானும் விரதம். வாடா அவங்க இதை பார்க்கத்தாண்டி உட்காந்துருக்காங்க. தம்பி உங்களுக்கு இது பூரா அத்தாச்சி வேணும். முண்டை குனி. நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன். தாய்மார்ல பூரா இருக்கு. காலி சக்காத்து நான் அப்புறம் பத்திரகாளியா மாறிடுவேன். நீ பத்திரகாளியா? நான் 11 காரன் மாறுறேன். நீ மாறு பாப்பா. கை தட்டலாம். யாரு என் மயம் பாண்டி இதுக்கெல்லாம் கை தட்டுவியா? சொன்ன இதுன்னா அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குமே பேசுறதுக்கு. இருமா இவன் என்னடா ஒன்று ஒன்றா போட்டு திரிக்கிட்டே இருக்க. ஏன்டா இல்லை மொத்தத்தில் நிறுத்தி போட. நான் கூட வீட்டுக்கு போகிறேன். சார்பு வைப்பு அப்பு அப்பு. என் தம்பி இன்னைக்கு என்னன்னு தெரியல. என் குழந்தையா போன அடிக்கலையாடா? அந்த கோவத்தில் எது இருக்காது எல்லாம் உன்னையால தாண்டி. ஏண்டி வாமட முண்டை. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன் உன்னை? என்னடி டேய் நீங்க எல்லாரும் வந்து பேக் செட் அடிச்சிட்டு போங்க. ஆளுக்கு ஒரு அடி கராட்டே அடி அடிங்கடா. அடிச்சு பூரா பத்தி நெளிச்சு விட்டு போற. மாப்ள இவ்வளவு வந்து அடடா மாப்ள அடடா. தம்பி நீங்க போய் நாட்டுக்கு சாகுறது நல்லது. சூத்தடி வாங்கி போயிருவேன் சொல்லி வச்சுக்க. இல்ல எந்த ஊரோட பொம்பளைட்ட வந்து அடி வாங்குனாங்க? நீ அவனை வாங்குவே, நீயும் சேர்ந்து வாங்குவே. ஏய் கலைமணி எம்கே வேணா. நான் தாய்மார்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். என்னப்பா? நான் ஆம்பளைகளுக்கு ரொம்ப. என்னப்பா? என்ன முழங்கையில அடி வாங்குனதா? எங்க அண்ணன் சீடிக்கு ஒரு வாய் ஓட்டு விடு போ. முயற்சி பண்ணி பாரு போ. ஆமா போடா. இல்லையே கலைமணி நான் நீ இல்லடா. அவனுக்கும் பேரு கலைமணி, இந்த முண்டைக்கும் கலைமணி. சரி உன் பேரு கலைமணி, உன் பேரு வந்து காலை தூக்குனி கலைமணின்ட்டே. வாடா என் தங்கா. என் தம்பி இதை பார்த்துட்டு அப்புறம் போய் படுத்துருவாங்க. நம்ம ரெண்டும் ஜெயிரை பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் மண்டி ஓட்டு அடிக்கணும், செருப்புக்கிட்டு அடிக்கணும். இந்த முண்டையை போய் பார்ப்போம்மா பார்ப்போம்மா. ரொம்ப உரைச்சி வேலை கேட்ட கேமராமேன் வேல்ராஜ் இதை மட்டும் சூம் பண்ணுவீங்களே. நான் இப்போ எதுக்கு அதை நான் உன்னை கூப்பிட்டு வந்து நான் கட்டி பிடிக்க உடனே கூப்பிடலையே. ஏன்னா நான் பேர் வாங்கின பாப்பா ஆட்டக்காரன் ஏதோ வெடி உண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆனா கண்டாலி போய் சட்டி வரலப்பா. கொண்டு போடுவேயா? சட்டி போடாத. நீ பாத்தியாயா? நீ பாத்தியா சட்டி போடாத? பேச விட்டு பேசுடி. இல்ல நீ சட்டி போடல. நீ பாத்தியா? இரு பேச விட்டு பேசு. சரி பேசு. இப்போ உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. என்கிட்ட நீ பேசி நீ தப்பிச்சிரு. இதோட நாடக உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். நான் பேசுற காரணமே நீ தானே. இங்க இருக்க ஆண்களை பார்த்துருக்கியா? பார்த்துட்டு தான் இருக்கனா. ஆண்கள் இல்லைன்னா நீங்க இல்லைன்றேன். அப்படியா? பொம்பளை எல்லாம் பாருங்கத்தா, கிறுக்கு சக்காலத்தி மேல டான்ஸ் கூட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்கத்தா.
ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லைன்றே அதுக்கு எந்த உதுத்த இங்க பாரு. முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல, அதுக்கு தான் சிரிச்சேன். நினைச்சு பார்த்தே சிரிப்பு வந்துருச்சு. நான் நிரூபிக்க முடியும்னு நீ சொல்றேன். சொன்னி இல்ல, அதனால சிரிப்பு வந்துருச்சு. நான் நிரூபிக்க முடியும். நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? உன்னைய இது ஒண்ணுதான். என்ன ஓடே அது ஒண்ணுதான். உன்னைய உருவாக்குனதே உங்க அப்பா தான் நான் சொல்றேன். அதுக்கு கூட எங்க அம்மா இட விட்டு இருந்தனால தான் என்னை உருவாக்கி இருக்காரு. உங்க அப்பா வந்து பட்டா. யோ நிலம் எங்க அம்மா. அவங்க அம்மா நிலம்னா பத்திரம் வேணுங்க தான். ஏய் வேண்டாம் வேண்டாம். அதுக்கு கூட உங்க அப்பா பட்டா நோம உங்க அம்மா நிலம், உங்க தாத்தா நீர், உங்க ஐயா போர், அப்புறம் உங்க அம்மா சென்னை கார், மாசமான கார், யோ அப்புறம் உங்க அப்பா குடிச்ச ஒரு மோர், ஒரு வாய பாரு வாய எப்படி இருக்குன்னு. கை தட்டலாம் சிங்கம் என்ன. இங்க பாரியா, சும்மா கிடக்கிற நேரத்துல உழுது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் இப்ப இவ்வளவு பேச இரு, நீ என்ன பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் பேசுறது யாருக்குமே புரியாது. இந்த கேமரால உட்காந்துருக்க 3 பேர் எப்ப பார்த்தாலும் இருளிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன் அவங்கள ஆக்குனதே நான் தான். நீதானா? அவங்க என்ன யோசிக்கிறான்னா என்னைக்காவது ஒரு நாள் பாவங்க. பேச விட்டு பேசுங்க கலை. இப்பெல்லாம் எதுக்கு நான் கூட்டு வரீங்க? பேச விட்டு பேசுறேன் கலை. சரி பேசுங்க. ஒரே மதி கப்பலிங்க அத்து விட்டு போறேன் கட்டா. யோ கப்பலுக்கு அறியா பாப்பா. ஓசு குதியமாக. நான் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறேன்? கட் பண்ணி தரேன். அரஞ்சு உரியன் ஜடக்கணும். பேச விட்டு பேசுவேன் மயிர் மக. சரி பேசுங்க. உலகத்திலே பொம்பளை இல்லாம நாங்க இல்ல. அப்படி ஒத்துக்கங்க, வலிக்கு வாங்க. என்னது? அப்படி வலிக்கு வாங்க. என்னது? பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல சொன்னீங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல. எதை வச்சு சொல்ற? நீங்க எதை வச்சு சொன்னீங்க? திஸ் ஓசு. ஓசு. கப்ளிங்ல இடம் இருந்தாதான் ஓசு சொல்ல முடியும். கப்ளிங்ல இடம் இருந்தாதான் கட்டின் கட்டின். கப்ளிங்ல ஆனா இப்படி ஒரு டான்ஸ் டெய்லி ஓசுல சொல்ல முடியும். எனக்கு என்ன தொட்டாலும் ஊத்துறாப்பா. இந்த ஆல்ரவுண்டுக்காரன் தொடர்றா இருப்பேன் போல. அங்கேயே போய் சாயிரா கலை. இப்ப நீ கட்டி நிறைய பொம்பளை பிள்ளைய ஒதுங்கி போகுது. நீயாவது கட்டி போடுங்க ப்ளீஸ் கலைமணி. 350 ரூபா ரேட்டு வாங்குறேன்னா அவன் தான் ஏரியா மாமாவா? என் சிசிஎம் பிள்ளைய வரப்போறாங்க. மை ஸ்டூடெண்ட் பப்புலு ஆனந்தராஜ் பயலுக. கலை நான் சும்மா பேசுவேன். நீ என்னை பேச வைக்கிறதே வாத்தியார் தானே? நான் தான் வாத்தியார். உலகத்திலேயே பெண்கள் தான் உயர்ந்தவன்னு சொல்கிறேன். நாங்கள் ஆண்கள் எந்த கலையிலையும் போய் நாங்கள் பேர் வாங்கிறது பெருசு கிடையாது. ஒரு வயிற்றுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லா கலைகளையும் உழைத்து வாழக்கூடிய தாய்மார்கள் தான் வீரத்தமிழச்சி என்று நான் வணங்குகிறேன், வாழ்த்துக்கிறேன். ஏதாவது சிரிக்க வைக்கிறக்கா, தம்பியை சிரிக்க வைக்கிறக்கா பேசினேன். ஆனால் அடுத்து வர்ற 2 பேரும் 3 அறிவு என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க வாட்டுக்கும் இடுப்பை கிடிப்பேன், ஒருத்தன் அப்படியே உறிஞ்சுவேன். ஆனால் இதில் பாகவதர் மட்டும் எதுக்கு வர்றாருன்னே தெரியாது. இன்னொருத்தன் வருவேன், நீ என்னடி பொம்பளை, அவன் மடுவை பார்த்து கற்றுக்க. அதுக்காகத்தான் இவங்க எல்லாம் பல்லு வளைக்கணும். பப்புல இப்போ வருவான் பாரு. இந்த வரு அது உன் புருஷன் தானத்தா? யாரு புருஷன் அது? கடலோரா ஏன் முண்டை. ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் எனக்கு தேவையே கிடையாது. தம்பி சார் போய் தம்பி, ஏன் வாய்ஸே இங்கே சூம்புன மாதிரி இருக்கு. என்னோட கேக்குதாடா வெளியே? எங்க மச்ச மயில் எங்க இருந்தாலு? ஹலோ ஹலோ. கடலோரா நான் கடலுக்குள்ள வரேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சு எக்கோ கரோசிங்க லைட்டா வச்சுக்கடா. நான் கடலுக்குள்ள வரேன் நடி நேரம் நானே ஏதானே நன்னானே பயலோரா வாக்கியா வட்டி பரப்பு வட்டி வாக்கியா வட்டி. என் முண்டை மைக்கி இருக்கிற கண்ணு தெரியும். எங்க இது வேற எப்பா மேல இருக்குது விறகு, கீழே இருக்குது தூருக்கட்டியா. இது என்ன மனுஷன் ஆயிருந்த மனுஷன். தம்பி தம்பி
இது ராமேஸ்வரம் நேராக போகணும் நீங்கள். அவங்க தாத்தாவுக்கு திதி கொடுக்க வந்தாங்க. எந்த ஊர்லடா பானையை கவுத்தி போட்டு வந்தாங்க பேப்பயமேனே. ஐயா இந்தா ஐயா டெல்லி கிருமாடு இங்கிட்டு வாங்க, பயல அந்த உண்ணியை பிடிச்சி கிள்ளிடுவாங்க. ஆய் வரும் கொஞ்சம் நேரத்தில் உட்கார. ஐயா என்ன எந்த ஊர்? அதே காஞ்ச விறகு எந்த ஊரில் வெட்டினாங்க? நீங்கள் கிட்ட வாங்க போ நீர்மலை. அவனாவது விறகு வெட்ட வந்தேன், ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டேன். குட் குட் குட். நீங்கள்? நான் விறகு வெட்டுறவனுக்கு தண்ணி கொண்டு வந்தேன்டா. ஐயா அது விறகு கிடையாது ஐயா, அது விறகு கிடையாது, கெமிக்கல். உலகத்துல எவனுக்கு இந்த தண்டி குண்டி இருக்காதடா. ஏமாய் அவன்கிட்ட ஒரு 2 கிலோ வாங்கி பின்னாடி ஒட்டி வச்சுக்க. நீ என்னடி சீட்டாட்டத்துல ரம்மி வந்த மாதிரி இருக்கும் பட்டாக்கு. அது இருக்காத போதமையா. ஐயா ஐயா தண்ணி கொண்டு வந்தவரே, குப்பரக்க பானையை வச்சு கொண்டு வந்து பாருங்க. ஏன் சிசியன் நிரூபிச்சிட்டீங்க ஐயா. அமுல் டப்பா தம்பி, இதை பார்த்துருங்க. 7வது கொஸ்டினில் வரும். இது தொப்புள் கிடையாது. அவன் காது ஊத்தப்ப கொட்டாயக்கார தூண்டின குழி. எப்படி? ஏய் டேய் லூசு, டேய் அவனை ஒரு பேக் ஷாட் போடுறா. அவ்வளோதான். தூரியில் விழா கமிட்டி கொலைக்கேசில் உள்ள போறிய. டேய் கடல் ஆமை. அண்ணா அண்ணா என்ன செஞ்சான்? சொல்லக்கூடாது. ஆய் நீ வாடி. இவன் என்னடா காலை பசு கிடைக்காதவன் போல மாதிரி எடுத்துடுறா. சிந்தாமணி குயிலே. தம்பி நீங்க 4 பேர் பாட்டு தாண்டா. சிந்தாமணி சிந்தாமணி குயிலே, பாட்டு தாமணி போவ மடி மயிலே. ஏ சிந்தாமணி சிந்தாமணி குயிலே. அந்த பிரயத்தனை கூதி மேல வர்றான். அதே நம்ம கோயில் கடை தான், கருப்பேன் கடை. காயடிக்கும் போது லேசா புண்ணு வந்துருச்சு. அது வெதர்ல அழுத்துறதுனால கடா. டேய் பொம்பளைய நோங்க கூடாது. ஆய் நம்ம நெடுந்தூரம் போக வேணா யாரும் நினைக்கும்படியுமே நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணா யாரும் நினைக்கும்படி எல்லாம் பேச வேணாம். அந்த பக்கத்து சோலைக்குள்ளே குட்டி உக்காந்து போவோமடி அடியே உக்கா. நெடுந்தூரம் போக வேணா யாரும். அண்ணா ஒரு சாட்டை அடிச்சுட்டு ஓடிட்டானா அந்த பெருச்சாலி. நான் சொருகலாம் பார்த்தேன், அதுக்குள்ள அவன் சொருகிட்டானா. பொத்துங்கண்ணா போங்கண்ணா. சிங்க ஆட போறேன், கை தட்டுங்க பப்புளு பயலுகடா. சிங்க முத எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க, ஆடணும். ஒக்காமக்கா தலைவா 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 தலைவா. ஆய் வந்திருக்குமே. இது எக்ஸசைஸ் தான், வெதர புடிச்சு விடுறது. ஏய் டேய் பாரதி ராஜா ஐயா பாக்கியராஜா சொல்லுவார், ஏன் ஆளுன்னு நிறுவிடான்னு. அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி நொப்ப முண்டை அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி கொலையாத்துரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி போச்சு. அவனுக்கு இப்படித்தாண்டா பாடணும். உருளைக்கிழங்கு மண்டை மண்டை ஆடு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூட்டத்தில் சேர போச்சு. அடிங்கடா பேப்பை மைங்கலாம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு. புடிச்சு பாவாடே கர்றா கர்றா கரைச்சு கிளீன் பண்ணி விட்டு போடா. போடுறா அழகு.
அவங்க ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. ஏலே ஏய் பச்சை மண்ணு தின்ட்டா 2 கிலோ திம்பானா? என்ன 5 குத்தி பார்த்தா உள்ள போக மாட்டேங்குது. நீ குத்துனது மண்ணு போக முண்ட. ஐயா அது புதது கிடையாது, உங்க வெதர். ஆனா அவன் எல்லாம் அவன் திரும்பிக்கிட்டு ஒரு குசை போட்டான்னா ஆனா இவன் 1000 தானே 3 சாந்து சட்டி அள்ளிட்டு மிச்சம் கிடக்கு. மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, எட்டி எட்டி பார்த்தாலைய கண்ணம்மா நீ என் கூட வாடி பொன்னம்மா. அது என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி மையி. இவங்க நாடகம் பார்க்கவே இல்லை, இங்கேயே பார்த்துக்கிருக்கேன். அதுல ஓடி போய் கோமண துணியை ஒட்டி வச்சுட்டு வாங்க போங்க. அது என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி. வச்ச மைக்கு அது நான் வச்ச மையி. என்ன மயத்து போட்டு அடிக்கிற? அப்ப பொம்பளை பிள்ளை விலை போறது கூடிச்சு அமைச்சு விடு. அவ போல என்ன திமிர கொண்டு சக்காத்தி மேல குனிய வச்சு அடி அவளை. குனிய வச்சு அடிக்க கூடாது. அன்னைக்கே செஞ்சு தம்பி தம்பி அண்டா தூர முண்டை சிங்கண்ணா சிங்கியா பூலு பூலுன்ட்டேன். சிங்கிண்ணா சிங்கியா சிறுச்சாண்டியா மஞ்சே வளைஞ்சு கும்மியாட்டி யார் யாரு சிங்கினா சிங்கி அடியா சிறுச்சானத்தி அடியே. ஆமா நக்குன போட அங்கிட்டு. நல்ல விளையா தானே இருக்கு. அந்த பிள்ளை உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிச்சா இல்ல கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சா? தூக்கி போட்டு நேரம் நீ வந்த நேரத்துக்கு ரெட்ட புள்ள பறக்க வச்சிருக்கலாம். எதா அது புழுவு தப்பு. கண்ணை துறக்கணும் சாமி, பிடிக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, பைய பிடிக்கணும் சாமி. இது வாலிப வயசுதான் எனக்கு வேணாண்டி ஆம்பள பாவம். பாக்கா ஏக்கா வலிக்காம தான் செய்வேன். வர முடியாதுண்ணா. ஏன் பிடிக்கலையா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா. என்னண்ணா ஓயாம விளைய போறாங்க. அமைச்சு விடுண்ணா. 500 ரூபா செலவுக்கு தரேண்ணா. நீங்க வர டேய் அது மயம் மாதிரி அம்மா கொண்டு வருவ வேணாம். ஆனா இவெல்லாம் மயனா இருந்தானா ஒரு ரத்தங்கத்தான் எலும்பு உடம்புல இருக்க குடல் உந்தாலாம் உறிஞ்சு எடுத்துருவேன். தெருவில் புள்ளன்னு சொன்னா எப்படி பெத்தன்னு கேட்பாங்கயா. இப்ப அப்படியே மாதிரி சிங்கா அந்த அந்த ஆட்டம் தங்கு தங்கனா தங்கு தங்கனா தங்கு தங்கனா மியூசிக் அனிருத் தங்கு தங்கனா தங்கு தங்கட தங்கு தங்கட தங்கு தங்கட. என்னமோ 12ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ண என்ன பண்ண யார நீ ஊருக்கு போக மாட்டேங்கன்னு வெட்டி பண்ணி வச்சிருக்க. அப்ப ஆனா தூரிலாம் இவனை உரிச்சு போட்டோம்னா 12 குடும்பம் தின்னுட்டு கறி மிச்சம் கிடக்கும். ஏலே ஏய் இங்க வாமா உதுத்த பையன் மகளே. அவன் என்ன பண்ண சின்ன பையன் பாவம் கட்டி பிடிக்க ஒரு கலை. ஏன்னா பால் குடிக்க மறக்க வைக்கணும் என்னால. ப்ளீஸ் ஐயா நீங்க போடுங்க. நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஒரு தடவை பால் குடிச்ச வாயில 3 பேத்துக்கு ரத்தம் வந்துடும். கண்ணு தான் நெசிமுட்டுதடி, கண்ணு அழகா இருக்குதடி, கண்ணு நல்லா இருக்குதடி, கண்ணுல சாசு முட்டுதடி.
செய்வேன் சொல்லி இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? இத்தனை பேர் இருக்கையில நம்மளுக்கு டவர் கிளம்பாது. நம்மளுக்கு எப்பயுமே இருட்டு தான். மசுரை மொட்டை அடிச்சிட்டு வாங்க. அங்கேருந்து வந்துட்டாரு யோகி பாபுக்கு டூப் போடுற மாதிரி. கை தட்டுங்க. இப்போ ஆடுற ஆட்டத்தில் என் தாய்மாரெலாம் கை தட்டுங்க. பாவம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. என்னடா சொல்லிட்டு வந்தா 2 ஏழை ஆடுவீங்கன்னா நீ கொடுக்குற 3 புளுத்திக்கு ஆட முடியும். இப்போ தானடா அவனை பெருமையாக சொன்னேன். தித்தண்டி வார்த்தை கேட்டு போகிறேன். இது ஏஐ விட்டவன் யாரா? வாத்தியார் ஒரு மரியாதை இல்லாமல் அப்படி பேசாதரா. அதுதான் என்ன மாமா அப்படி நீங்க அதுதான் பெரிய மனுஷன் போய் புளுத்தின்னு சொல்ற. என்ன நீ என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தா? என்ன வாத்தியார சொன்னியா? சொல்லக்கூடாது. ஆயா சரி. உண்மையிலே லூசா தாண்டா இருக்கேன். இப்போ ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க. நல்லா இருக்க. என்னடா டே பேசாம போறது நல்லது. நம்ம நல்லா இருக்க ஆட்டா நல்லா இருக்க. நல்லா இருக்கே அதான் நல்லா இருக்கே இது நல்லா இருக்கு. அவரு முடியல அவருக்கு. ஆக நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. இது ஆயி போதும். சோத்து பல்ல அடிச்சுட்டாங்க. அது தேனு முட்டையே கிடையாது. விக்ஸ் முட்டாய் லூசு. அதுலயே பாதி முட்டாய் தான் இருக்கு. பாதி எறும்பு வச்சு போய் காவாசி இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நீ தான் தின்ன அப்புறம்னா ஐயா அந்த பாவாடையெல்லாம் எங்கேயே எடுத்தீங்க? ஆனா உங்க கைலி நல்லா இருக்குனே. எங்க எடுத்தீங்க? நம்ம லண்டன்ல எடுத்ததுங்க. ஃபேஷன் மாடல் தான். பாவாடையை கட்டிட்டு வந்திருக்காட்டா. ஏல இது கைலியா? நான் உண்மையிலே கைலி நினைச்சேன்டா. ஆனா என்னுடைய மாணவர்கள் அறிவாளி என்று நிரூபித்து விட்டீர்களா? உங்களுக்கு பேர் சேர்ப்பதற்காக இந்த கைலி என்ன நீங்க சொன்னீங்களா? நான் முண்டமாவு கூட வர தயாராக இருக்கு. அப்ப முண்டமாவா? உன்னை செருப்பு கிட்ட அவனுக்கு முண்டைக்கு ஆய் வருது. ஆய் வருதா? அப்பாவோட பேக்கல இருந்து வச்சுட்டு வா. எல்லரசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பிகளோ மச்சான் முத்திரைய பறிச்ச நடி. ரொம்ப ஆடுது கீழே விழுந்துருச்சுனா அதை பிடிச்சு நிக்க மாட்டேங்குது. உங்கத முத பாருங்க. உங்கது ஊரே சிரிக்குது. இவங்க எல்லாரும் இங்க பாருங்க. இருங்கடா. சித்திரத்தை நம்பிதானே கண்ணே முத்திரையும் பறிச்ச நடி. நானும் முத்திரைய பறிச்ச நடி. எல்லரிசி எல்லரிசி ஓவியமே கண்ணே எனக்கு ஏத்த சித்திரம். கிட்ட போயில விலை போறா கண்டாலி முண்டை. எதுக்கு நீ நாடகத்துக்கு வர? என்ன நீ எதுக்கு வந்து ஆடிட்டு? ஒரு 500 ரூபா வாங்கி 1000 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்க. எதுக்குயா? கிட்டத்துல வாங்க மேடம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன பண்ண போற? நீ என்ன நான் பொம்பளை விட்டு வந்திருக்க? நீ சொல்றது இல்லையா? போங்க நான் மூடிக்கிட்டு. ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கு? இங்கே டான்ஸ் போட்டிடலானே போட்டாச்சு. நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு 3 தூரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடியை போட்டு கவரப்பட்டது. இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் சின்னஞ்சிறுவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு பொம்மை பாலமேடு பப்புலுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தம்பி இந்த சங்கு ஊதிட்டாங்க. கம்மாக்கரையா உன் பல்ல கட்டு முண்டை. கிழவனேரி இருப்பு ஆஸ்திரேலியா மயிலு மாமா அவர்கள்
தம்பி ராதா அவர்களுக்கு 500 ரூபாயும், தூரி எஸ் இர்லாண்டி தம்பி அவர்கள் கம்மாக்கரை ஓரம், தூரி கம்மாக்கரை ஓரம் என்ற பாடலை கேட்டு தம்பி அவர்களுக்கு ஒரு 50 ரூபாயும் அன்பளிப்படுத்திருக்காங்க. ஒரு அம்பளிப்புன்னா 40 ரூபாய்ன்னு சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஓரத்துக்கு கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மூணா தூரி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும், எங்களை சின்னஞ்சிறுவர்களாக இருந்தாலும் எங்களையும் ஒரு நடிகராக உருவாக்கி உலகமெங்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிசேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியா சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஈரானில் தொடுத்த போரை நிறுத்தி நமக்கு கேஸ் கொடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய பேரன் பாலமேடு பப்ளு அவருடைய திருவுருவச் சிலையை மூணா தூரி கிராமத்திலே திறப்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம். இதான் ட்ரம்ப் பேரன் சிலை. இந்த சுவிட்சியை போட்டு இல்லை சிரிக்கும் பாருவேன். இது அமர்த்துறது. இது காட்டக்கூடாது. நன்றி சொல்லுங்க ட்ரம்ப் பேரன். எப்படா ட்ரம்ப் எனக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுத்திய எங்க பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் மேலும் சிறப்பு இந்த சிறுவன் தான் சாக்கு போட்டியிலே முதல். ஏலை நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி, எனக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுத்தி வேப்புளுத்தி ஏலை எங்களுக்குடா, எங்களுக்கு பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி சின்னஞ்சிறுவனாக பப்புளு நான் இருந்தாலும் எத்தனையோ பேரை வாழ வைத்த தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகள் என்னையும் வாழ வைங்க என்று கும்பிடுப்பான். அவங்க தான் சாமி நமக்கு. எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய தூரி கிராமத்தாளர்களுக்கு நன்றி. அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு சொல்ல தெரியாது. வடிவேலு கதை தான் என் கதை. ஒரு வெங்காயம் போட்டு நல்ல தண்ணியை போட்டு பல வளர்ந்து மணி பெப்பர் தூக்கலாம். நீ இப்போ நீ தூக்க போறேன் நீர்மலைக்கு மயிர்மனை. எவ்வளவு தூரத்துக்கு நான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றின்ற மறுபடியும் சொல்லு. நல்ல வாய்ஸா. எங்களுக்கு எல்லாம் போட்டி அடி பார்த்து கருப்படுத்தா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய சாப்பிட நேரம் ஆயிட்டதால் வரிசையா வந்து உட்கார மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீ வீட்டுக்கு போக நினைக்கிறியா? உன்னை காத்துல அறையவா பொன்னாடு போத்து கௌரவப்படுதா, பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்ததால் ஒரு கை தட்டு கொடுங்க பா பச்சை மண்ணா. அவ்வளோதான். கலைஞன் வந்தவுடனே எல்லா நடிகரும் பேர் வாங்க போவதில்லை. மக்கள் மனதிலே எந்த ஒரு கலைஞன் சடக்குன்னு போய் சேர்றானோ அவனை அழிக்கவே முடியாது. உங்க 2 பேத்துக்கு ஒரு இடம் இருக்கு. உள்ள இடத்துல ஒழுங்கா உட்காந்து நடிங்க. சின்னதா இருக்கேன், குண்டி உட்கார முடியலங்க. அப்ப மேல போய் படு. கட்டடத்தை இடிச்சு விட்டு வேற கட்டடம் கட்ட சொல்லுவோம். ஏன்னா வந்து தீர்த்தம் தெளிச்சுக்குருவார். என்ன பண்றீங்க மிஸ்டர் காட்டர்மா? வண்டியை பிடிக்கலான்னு பார்த்தா வண்டி ஓடுது. அது 3வது கிரு வேமா போகும். அப்ப 2 இப்பதான் மெதுவா இருக்கு. இந்த பயில ஊரா உன்னைய தாண்டா பார்த்துட்டே இருக்காங்க. இங்க கூட அந்த உட்காருங்க வரிசையா. எதுக்கு தம்பி நீ கையை விடுங்க. கையை விட்டா வீசுமே. செருது புட்டை எரிஞ்சு விடுவேன் மயிர்மேனை. அதெல்லாம் செய்யக்கூடாது. அசூசம். சர்வதால கட்டிக்கிறேன். தங்கமே எத்தனை பேர் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னு? பேய் பிடிச்சிருக்கான். பேய் பிடிச்சிருக்காயா? சாட்டேடி முனியம் பிடிச்சிருக்கு. நோ டச். அவன் எந்த ஊர்? அவன் என்னமோ அவன் லவரை தடவுற மாதிரி நோ டச்சுன்னு இருக்கிறாரு கடுப்பு மயிரில். நான் என்னடா செய்ய போறேன்? இந்த கதைக்காக இந்த தொழிலுக்காக தடவுறேன்டா பாவம். ஏம்மா
உன்னை தடவை வருது. அந்த தம்பிக்கு ரோசை போடுறாரு, எதுவும் மெசேஜ் பண்றாரா? அவன் தாண்டா கள்ள புருஷனே. எந்த ஊரோட பொம்பளை தாலிய குண்டியில ஓட்டான்? ஆட்டா இல்ல ஆட்டா? ஏய் சொல்றா, அவளை அடிச்சு. ஏய் திரும்ப சொல்றா. திரும்ப சொன்னாதானே கேட்பேன். திருப்புங்க. திருப்ப சொல்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் செயின் வண்டி கருது வண்டி ஓட்டினார். இல்ல இல்ல. உன்னைய மனசார நான் விரும்புறேன். உனக்காக முதுகுளத்தூர்ல நான் பேக்கரியா இருப்பேன். அந்த பேக்கரியில நான் டீ ஆத்துற மாஸ்டரா இருப்பேன். ஓனரா நான் இருப்பேன். அப்ப அந்த கடை ஓடாது. அவரா திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிடாரு, எங்கிட்டு ஓடும்? நீ கொடுக்குற டீயா இருப்பேன். அந்த டீயில நான் சீனியா இருப்பேன். அந்த டம்ளரா நான் இருப்பேன். நான் நெளிச்சிருவேன். நீ நெளிச்சு விட்டேன்னா நான் சுத்தில கொண்டு நெளிவு எடுத்துக்கிட்டு வருவேன். நீ படுத்து கிடந்தா நான் காத்தாடியா சுத்துவேன். அவன் காத்தாடியா சுத்துவான், நான் இதுலயே சுத்துவேன். அந்த காத்தாடி கரண்டா இருப்பேன். அந்த கரண்டா இருந்தா நான் சடவுனா அமர்ந்துருவேன். நீ அமர்ந்துட்டேன்னா நான் சோலார் லைட்டை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். நாளை பின்ன சொல்லு. நீ வா, இப்ப நம்ம ரெண்டுத்துக்கு போட்டி. இங்க வா. நான் சோறா இருப்பேன். அந்த சோத்துல குழம்பா இருப்பேன். ஐயோ மடுவ தடவை முண்டை. நான் முன்ன தடவை தாங்க மாட்டோம். கைய ஓடி. அது செய்யக்கூடாது லூசு. அது பீங்க. நீ என்ன ஓயமா அடிச்சுக்கிட்டே இருக்க? என்ன ஆள் செக் பண்ணி வச்சிருக்கேன். நீ வெட்டி இங்கே போச்சிட்டு போயிரு பாத்துக்க. ஓத்த அவ்வளவுதான்டா. நானும் பாக்குறேன் கட்டாயமே 5-6 தானே அடிச்சீங்க. நீ பல்லு வளர்க்கற உண்மையா சொல்லு. விளக்குனியா முத முண்டை? முண்டை நீ விளக்குனியா? முண்டை நீங்க முண்டை வாங்க. முண்டை, நீ விளக்குனியா பல்லு? உன்னை நான் வர்ணிக்கிறேன். நீ படுக்கிற மெத்தையா நான் இருப்பேன். அந்த கட்டுல நான் இருப்பேன். ஐயோ அப்ப நெளிஞ்சிரும். இப்ப நீ மாட்டிக்கிருவ. எப்படி? நீ குடிக்கிற சூசா இருப்பேன். நான் சும்மாவே நிப்பேன். சும்மா நிக்கிறாளே, எனக்கு வேணாம். நீ அவுட்டு. கரெக்டா சொல்லுங்க பெரியப்பா, வாங்க கிட்ட. உங்கள்கிட்ட தான் அறிவு நிறையா இருக்கு. உன் கம்பு கூட நான் இருப்பேன். அந்த கம்புக்குள்ள முடியா நான் இருப்பேன். நான் புழு வச்சிருவேன். இம்புட்டு முடியா இருக்காடி முண்டை. சேய் மணி 3 வருஷம் ஆச்சா? யாரை பத்திரா சொல்றேன்? யாரை பத்திரா சொல்றேன்? கொலைகேஸ்ல உள்ள என்ன கரெக்டா சொல்ல, ஒரே அடி உன் சிமுண்டு முறை பொத்து புரியும் மயிர் மேனே. உனக்காக நான் குனிஞ்சுக்கிருவேன். நான் நிமிந்துகிட்டே சாப்பிட்டு போடுவேன். என்ன சாப்பிட்டா? நீ சாட் போட்டாலும் அப்படியே கிழிஞ்சு போயிரும். போடா. கிழிஞ்சிருமா? டச்சுக்குருவோம். வேணாம். மிளகா பிஞ்செல்லாம் எனக்கு வேணாம். நீ குடிக்கிற பாலா இருப்பேன். அந்த பால்ல இருக்கிற டம்ளரா இருப்பேன் நான். வெள்ளி டம்ளரா தங்க டம்ளரா? முதல்ல ஓன் டம்ளரை காப்பாத்திக்க. ஐ லவ் யூ. ஆமா, 2 பேரும் கெடுத்து போடுவாங்க. எப்படி தெரியுமா காதல்? தம்பி சார் போச்சு எக்கோ. இங்க பள்ளி நாரதர் என்ன பாடுபட போறாங்களோ? நாரதர்லாம் நல்லா பாடக்கூடியவர். 7 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டாலும் தூரி கம்மாயில கம்மா வரையும். குறி காத்தி காசி என்னப்பா கம்மாக்கார ஓரத்துல பாருண்டா. ஹலோ ஹலோ அந்த கம்மாக்கர தூரி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா இப்ப கூட்டம் போறான் போயிரும் முன்னும் சொல்லாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா ஏ கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ எல்லாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்புட்டு சொத்தலச்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர மூணாந்தூரி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னத்தா.
தம்பி சொன்னதை நான் கேட்க எங்க அண்ணன் தம்பி சொன்னதையே வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மா மூணாரி கம்மகர அட ஓரத்தில என் கண்ணாத்தா என கண்டு கம போரி சின்னாத்தரே சாதி சனோ முக்குளத்தோட சாதி சனோ எல்லாம் சாதி சனோ இந்த கொடைய கொண்ட வரவன் சாதி சனோ எல்லாம் எழுது தினசவுக்காலே அடிச்சது போல் போல் அனாதையாய் வாழ்வானது இன்று உண்டாலதான் நல்ல ஆயும் போனது அந்த கம்மாக்கரை பசுபன் முத்துராமலிங்க தேவரையா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த கம்மாக்கரை ஓரத்தில அண்ணாத்தா என கண்டு கம போரி சின்னாத்தா வாங்கி வச்ச தாலி எங்க தேவரையா காலடியில திரையே நான் வாங்கி வச்ச அந்த தாலி எங்க தேவரையா காலடியில திரையே கண்மணிய பொழுது சாட்சி நேரமாகுது நான் காத்திருந்து கண்ணோனோ அந்த குருவி காத்தி ஏ காத்தி அந்த கம்மாக்கரை தூரி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா எட கண்டு கம போரி சின்னாத்தா நன்றி நன்றி